உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். ஃபோன் எப்படி யூஸ் பண்ணணும்னா பிரின்சி என் வைஃப் மாதிரி யூஸ் பண்ணணும். யாராவது நீங்க டெக்ஸ்ட் பண்றீங்க, ஒருத்தர் சீரியஸா இருக்கிறாரு அப்படின்னு சொன்னா அவன் எப்போ எடுப்பான்னா ஃபியூனரெல்லாம் முடிஞ்சிட்டு நம்ம வரும்போது சீரியஸா இருக்காங்களா அப்பா ஜாம் பண்ணுப்பா அப்படின்வான். அவர் செத்தே போயிருப்பாரு. யாராவது அவகிட்ட வந்து உங்க ஃபோன் நம்பர் கொடுக்கலாம் சிஸ்டர்னு கேட்டா நான் சிரிச்சுக்குவேன் உள்ளேயே, இவகிட்ட அதுக்கு ஃபோன் நம்பர் வாங்கினாங்க. ஸோ முக்கியமா அதாவது நம்ம இன்டென்ஷன் ரொம்ப முக்கியம். நம்ம வை வி ஹேவ் அ ஃபோன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். நமக்கு ஃபோன் தேவையானது ரொம்ப முக்கியம். ஃபோனோட மேண்டட்டரியான முதல் விஷயம் என்னென்னா கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக மட்டும்தான், அதுவும் எமர்ஜென்சி. ஸோ இப்போ வந்து நம்மளோட டைமை பயங்கரமாக சாப்பிட்ற ஒரு விஷயம் வந்து மொபைல் ஃபோன். பெரியவங்களாலே அதை வந்து பெருசாக ஜெயிக்க முடியல. அதனால டீன்ஸ்லாம் ரொம்ப கஷ்டம். உங்கள் பேரண்ட்ஸ் வந்து இன்னும் வாங்கி கொடுக்கலன்னா ரொம்ப சந்தோஷப்படுங்க, யூஆர் அந்த சேஃப் ஜோன். அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் ஃபோனை ஹைட் பண்ணி யூஸ் பண்ணோன்னு நீங்கள் ரொம்ப ஜாலியாக யாருக்குமே தெரியாமல் யூஸ் பண்ணுறதுல ஒரு சிலருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸ்கூல் டேஸில் நான்லாம் வந்து எங்கள் அப்பாவோட ஃபோனை ஆட்டையை போட்டு ஸ்கூலுக்கு கொண்டு போயிடுவேன். எதுக்குன்னா எங்கள் வீட்டில் ஃபோன் இருக்குன்னு காமிக்கிறது. நான் 80s கிட்டு, அப்போ யார்ட்டையும் பெருசாக இருக்காது, அப்படியே எடுத்துகிட்டு போய் காமிச்சிட்டு வருவேன். அது ஒரு காலம். ஸோ என் டைமில் ஆர்குட் இருந்துச்சு, அப்புறம் இப்போல்லாம் ஃபேஸ்புக்கு வந்துருச்சு. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கம்யூனிகேஷனில் அந்த நாட்களுக்கு இந்த நாட்களுக்கும் சீக்கிரமாக இப்போ சின் பரவுறதுக்கான ரீசன் வந்து டெக்ஸ்ட் மோர் பவர்ஃபுல். ஃபோன் காலில் பேசுகிற வெக்கப்படுற ஒருத்தர் என்ன பண்ணுவோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டில் ஈஸியாக கன்வே பண்ணிடுவான். இந்த மூஞ்சி எப்படி இருக்கும் நேரம் பார்க்கறதுக்கு முன்னாடி இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமாக கடலை போட்டு பயங்கரமாக அந்யோன்யம் வாய் ஐயோ உன்னை மாதிரி உன் கண்ணு மாதிரி வராது, அது எல்லாமே ஃபில்டர்ஸ். நேரம் போய் பார்த்தா சாரி நீங்கள்ல, இது நிறைய திருமணத்தில் கூட நடக்குது. ஸோ அந்த நாட்களில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்ணன் நாட்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா லெட்டர் இருந்திருக்கும், இல்லைன்னா லெட்டர்ஸ் இருந்திருக்கும். உடனே பார்த்துருக்க மாட்டார் நினைக்கிறேன். அந்த அண்ணன் பார்க்கலன்னு சொன்னாங்க. ஆமாம். ஸோ லெட்டர் இருந்திருக்கும். அப்போ நல்ல மாதிரி ஆவல் அப்படின்னு சொல்லி ஒரு லெட்டர் போடுவாங்க. லெட்டர் போய் அங்கே இப்போ ஒருத்தர் அந்த நாட்களில் 70s எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா லெட்டர் போடுவாங்க, இங்கேருந்து அங்கே போகும். அது போகிறதுக்கு ஒரு 2 months 3 months டைம், 2 weeks ஆயிரும். இல்லைண்ணே அந்த 70s மந்த்ஸ் டைம், 2 months ஆயிரும். 2 months ஆயிரும். அங்கேருந்து அவங்க ஒரு ஆவலுக்கு திரும்ப ஒரு 2 months 4 months. இப்போ மறுபடியும் அந்த திருமணத்தில் உங்களை சந்தித்தேன், உங்கள் கண்கள் மிகவும் அழகா இருந்தது, மறுபடியும் 2 months, மறுபடியும் மொத்தம் 8 மாசம் முடிஞ்சா. இப்போ அதுக்கப்புறம் இந்த ஐயா வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, உங்களை நான் திருமணம் செய்யலாம் என்று நினைக்கிறேன், உங்கள் ஆசையை தெரிவிக்கவும். போய் திரும்ப சேரும்போது அந்த அம்மாவோட புருஷன் எடுப்பான், ஏன்னா அதுக்குள்ள அது கல்யாணம் ஆயிருக்கும். ஸோ 1 year டைம். ஆனால் இப்போ எப்படி அப்படின்னா, இப்போ கீபோர்ட்லாம் இருக்குல்ல, நீங்கள் இந்த சவுத் சைட்லாம் ஒரு சில கீபோர்டிஸ்ட் பார்த்தீங்கன்னா கீபோர்டில் நம்பர் ஒட்டி வச்சிருப்பாங்க, பயங்கரமா வாசிப்பான். இவன் ஏன் இப்படி வாசிக்கிறான்னா அங்கே ஏதாவது ஒன்று உட்காந்து ஈன்னு காமிச்சிட்டே இருக்கும். அதனால தூரத்துல இருந்தே கலராக தான் தெரியும், அவனுக்கு யாரெல்லாம் தெரியாது. அப்போ என்ன நடக்கும்னா, இந்த நம்பர் போட்டிருப்பாங்க, அந்த நம்பரை பார்த்து நமக்கு ஒரு டெக்ஸ்ட் வரும் அப்படின்னு சொல்லி, இதெல்லாம் டெக்ஸ்ட் மோர் பவர்ஃபுல். அதாவது நம்ம பேசுறதை விட இந்த வர்ணிப்பான வார்த்தைகள் என்ன சொன்னாங்களா ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. டெக்ஸ்ட் தான் நம்ம ரொம்ப விரும்புறோம் பாத்தீங்களா. வாட்ஸ்அப் என்னது, ஏன் நார்மல் டெக்ஸ்ட் வந்து வாட்ஸ்அப்னு ஒன்று வந்துச்சு, டெக்ஸ்ட் தான் நிறைய பேசுவோம். இப்போ வந்து லாங்குவேஜ் எல்லாம் பேரியரே கிடையாது. இங்கிலீஷே என்ன பண்ணிடுறோம், தமிழ்ல அடிச்சிடறோம்ல, எப்படி இருக்கிற அப்படின்னு அடிச்சிடறோம் பாத்தீங்களா. அவங்களுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணிக்கிறாங்க ரொம்ப. ஆனா அதாவது இப்படி பேசுறப்ப இதுல ஒரே ஒரு முக்கியமா நான் சொல்ல வந்தது அதான் ஒரே விஷயம். நம்ம டெக்ஸ்ட் பண்றோம். ஏன் நான் வந்து இந்த டெக்ஸ்ட்டை உங்களுக்கு ரொம்ப இதாக சொல்றேன்னா, மோர் தேன் த ஃபோன் கால் நம்ம இப்போ டெக்ஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் கிளியர் ஹிஸ்ட்ரி கொடுத்துட்டு யாருக்குமே தெரியாதுன்னு நினச்சிக்கிறோம். லாட் ஆஃப் பீப்புள் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இப்போ டீன்ஸில் வந்து தெரியவே தெரியாது, அதோட ப்ராப்ளம்ஸ்லாம் பெருசாக தெரிஞ்சுக்காது. உங்களுக்கு திருமணம்லாம் ஆகி நீங்கள் நல்ல ஒரு லைஃப்பில் இருக்கும்போது அப்போ அந்த பழைய டிக்கெட் எடுத்துகிட்டு வரோம், இவன் பாரு எனக்கு எப்படிலாம் மெசேஜ் அனுப்பிச்சான் பாரு அப்படின்னு. ஸோ பின்னாடி ஒரு நல்ல வாழ்க்கையை பாதிக்கக்கூடியதா இப்போ நம்ம பண்ணுற ஒன்றுமே இல்லை, நம்ம நினைக்கிற சில விஷயங்கள் வந்து பெரிய பாதிப்புக்குள்ளே கொண்டு போயிடும். ஸோ அதனால் we have to be very careful இந்த விஷயங்கள்ல. டெக்ஸ்ட் ஓகே ரைட். அண்ணன் கேட்ஜெட்டை பற்றி சொல்கிறப்போ ஒரே ஒரு விஷயம் சொல்லலாம். நானும் என் ஒய்ஃபு நாங்கள் ஏதாவது பேசிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் வீட்டில் யார் இருப்பா, 2 குழந்தைங்க, நாங்கள் 2 பேர் தனியாக தான் பேசிகிட்டு இருந்தோன்னா நெக்ஸ்ட் டே எங்கள் ஃபோனுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஃபோனை பற்றி பேசுகிறேன், இல்லை ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு பேசுகிறேன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு. நெக்ஸ்ட் டே பாருங்கள் அதனுடைய ஆட் வருது எனக்கு. இதை நாங்கள் ரொம்ப நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒரு நாள் என்ன பண்ணோன்னா, நாங்கள் ஒரு மெட்டீரியலை குறித்து பேசினோம், இது வருதா பார்க்கலாம், வருது. அப்போ somebody is watching. நல்லா கவனிங்க, இந்த ஃபோன் இது ஃபோன் கிடையாது, இது திஸ் இஸ் நாட் ஃபோன், somebody is behind the phone. நம்ம பண்ணுற எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறான், யாரோ ஒருத்தர் வாட்ச் பண்ணுறான்.
இப்ப பிசினஸ்க்காக அவன் அனுப்புறான். இதே இது நீங்க தப்பா அனுப்பிச்சீங்கன்னா, தவறான வார்த்தை அனுப்பிச்சீங்கன்னா, ஆனா கெட்ட வார்த்தை பேசலாமா? ஃப்ரெண்ட்ஸ் பேசுறான், அது கெட்ட வார்த்தை கிடையாது, அது ஒரு ட்ரெண்டி வேர்டா இருக்கு. ஜேசன் அண்ணா, அதோட மீனிங் என்னன்னு தெரியாம இப்ப நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. பட் அல்டிமேட்லி தட் இம்பாக்ட்ஸ் அஸ். பாதிக்கும், நம்மளே தான் பாதிக்கும். நம்ம நினைக்கிறோம் மற்றவனை திட்டோம், மற்றவனை வந்து கேவலமா பேசிட்டோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து அதோட இன்புட் வந்து நமக்குள்ள தான் போகும், நம்மளே தான் அந்த மாதிரி மாற்றும். அதோட மீனிங் என்னன்னே தெரியாம சொன்னா கூட நம்மளே தான் இம்பாக்ட் பண்ணுமே தவிர அடுத்தவனுக்கு போகவே போகாது. கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, கண்டிப்பா பேசக்கூடாது, எப்ப ஏற்பட்ட சூழ்நிலையும் பேசக்கூடாது. அதுதான் பைபிளும் சொல்லுது. ஆமா, ஆனா இந்த நல்ல டேர்ம் வந்து இப்ப இருக்கு, மொரட்டு சிங்கிள். அண்ணன் சொன்னார் பார்த்தீங்களா, ஆணும் பெண்ணும் கல்யாணம் முடிக்கிறத விட்டு இப்ப எப்படி வேண்டாம், சேம் ஜெண்டர் சேம் செக்ஸ், அதாவது ஆணும் பெண்ணும் பெண்ணும். நீங்க மொரட்டு சிங்கிள்ங்கிறதா அதான் கடைசி காலத்துல கூறிய அறிகுறி தான். அதாவது ஒண்டியாவே இருந்துக்கிறது, எனக்கு ஒரு லைஃப் நான் சம்பாதிக்கிறேன்னா அப்படி கல்யாணம் முடிக்காம இருக்கலாமா? நீங்க சொல்லிட்டீங்க, ஆண்டவருடைய படைப்பே ஆண் பெண் இணைவரு பூமியை நிரப்புங்கள். அது கல்யாணம் பண்ணாம அது பண்ணக்கூடாது. தட்ஸ் தி ஃப்ரேம்வொர்க். ஓகே. ஆனா ப்ரீ மேரேஜ் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய பேர் இன்னைக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவ திருமணங்கள் தான் மேக்சிமம் டைவர்ஸ். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, திருமணத்திற்கு முன்னால உன்னுடைய எல்லா பழக்க வழக்கங்கள்ல இருந்து வெளியே வர முடியல. அதாவது உன்னுடைய ஃப்ரெண்டாவும் இருக்கலாம், ஃப்ரெண்டியாவும் இருக்கலாம், உன்னுடைய அதாவது கேர்ளுக்கு கேர்ள் ஃப்ரெண்டாவே இருக்கலாம். அவங்க பின்னால இருந்து வேற டீச் பண்ணிட்டே இருப்பாங்க. நாட் ஓன்லி மதர், முந்தையெல்லாம் மதர் தான் சொல்றாங்கன்னுவாங்க, இப்ப வந்து ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மேரேஜ் சக்சஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா, நீ மனசுல என்னெல்லாம் யோசித்து வச்சிருக்கியோ அதுல எதுவுமே இருக்காது. இது எல்லாமே லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட். நம்ம இமேஜின் பண்ணி வச்சிருக்கிற மாதிரி நிறைய காரியங்கள் இருக்காது. அதெல்லாம் இமேஜினோட முடிஞ்சு போயிடும். ஆனா ரியாலிட்டிங்கிறது டோட்டலி டிஃப்ரெண்ட். அப்போ நீ தம்பி சொன்ன மாதிரி அந்த போன்ல பண்ற ஒவ்வொரு காரியமும் எங்கேயோ ரெக்கார்ட் ஆகிட்டே இருக்குது. இப்ப நம்ம இந்தியன் கண்ட்ரியில வந்து சைனா ப்ராடக்ட் வரக்கூடாதுன்றாங்க. ஏன் தெரியுமா? சைனா ப்ராடக்ட் வர்ற எந்த சாஃப்ட்வேர் அப்ளைடோ நெட்வொர்க்கிங்ல அவனுக்கு போகுது அப்படின்றான். அந்த ப்ராடக்ட் எங்க இருக்குதோ, ஈவன் செல்போன், அதை வச்சு கண்ட்ரி பாப்புலேஷனை லொக்கேட் பண்றாங்கிறான். எவ்வளவு ஜனத்தொகை எந்த ஏரியால இருக்குன்றத இன்னொரு கண்ட்ரி ஸ்டடி பண்றதுக்கு. அப்போ டெக்னாலஜி வந்து பயங்கரமா வளர்ந்துட்டு இருக்கு. ஒண்ணு, உனக்கு அதை கண்ட்ரோல் பண்ண தெரியலன்னா அது உன்னை கண்ட்ரோல் பண்ணிடும். So it's a very phone, anything. Technology is such. நீ டெக்னாலஜியை கண்ட்ரோல் பண்ண உனக்கு தெரியணும். இப்ப டிவி பாக்குறீங்க, செல்போன் இருக்கு, இது என்னது ரிமோட் இருக்குது, அதை கீழே வைக்காமலே எல்லாம் வெறும் சேனல் மாத்திக்கிட்டே இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு சேனல்ல உருப்படியா பார்க்க மாட்டான், ஒண்ணுமே நல்லா இல்ல அதனால மாத்துறான். ஆனா அதை விட்டு எந்திரிச்சு போக மாட்டான். ஐ நோ ஒரு பர்சன் எனக்கு தெரியும், ராத்திரி முழுசும் தூங்குறதே கிடையாது. அதுக்கு ஒரு வியாதியாகவே மாறி கல்யாணத்துக்கு பிறகுமே அவனுடைய லைஃப் எப்படின்னா, மனைவியோட சேர மாட்டான், வெறும் டிவி தான், அப்படியே உட்கார்ந்து இருந்துட்டு கடைசியில் இட் பிகம் a pathetic life. அப்போ எந்த டெக்னாலஜி ஒன்ன ஓவர்டேக் பண்ணிருச்சுன்னா ஓ லைஃப் ஓட்ட இல்லை. செல்போன்னாலும் சரியாது, எனிதிங் அடிக்ஷன். சிலர் வந்து வேண்டாத சிடி பார்த்துட்டு இருந்தாங்க அந்த காலத்துல, இப்ப பென்ட்ரைவ், இப்ப எனிதிங் யூ கேன் நெட்லயே எல்லாம் கையில இருக்குது. யாரும் இல்லையா? அநேக பிள்ளைகளுடைய ப்ராப்ளம் என்ன தெரியுமா? நான் முந்தையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸோட இருக்கிறது ஒரு டெக்னாலஜி, ஒரு ஒரு ஐக்கியம். இப்ப எப்படா தனிமையா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற நிறைய தம்பிமாரு தங்கச்சிமார் இருக்காங்க. காரணம் என்ன? ஐ கோ வித் மை செல்போன். செல்போன் become a partner, become a friend, become a addiction. அது எல்லாத்துக்கும் எடுத்துட்டு போயிருது. அப்போ நான் எங்க இருக்கிறேன் அப்படின்னா, you are inside the cell phone. அதுல நீ என்ன பாக்குறேன்னு உனக்கு தெரியும். நான் நேத்து சொல்லும் போது சொன்னேன், a touch, எது ஒரு ஷூ பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன் இல்ல, அது அடுத்த நாள் எப்படி வந்துச்சு? அதே ஷூடைய எல்லா ஆங்கிள்லயும் அப்படியே சுத்தி எல்லாம் வருது. இட் brings an attraction. அடுத்த நாள் 10% டிஸ்கவுண்ட், அடுத்த நாள்
15%, 50%, 70% டிஸ்கவுண்ட் வரைக்கும் வந்துகிட்டே இருக்கு. நான் என்னைக்கோ ஒரு நாள் ஒரு ட்ரை பண்ணது, இப்பவும் ஒரு ஃபோன் யாருக்காவது பண்ணி அது முடிஞ்ச உடனே அந்த ஆட் வருது. அதே ஷூ எவ்வளவோ ஆட் இருந்தா கூட அப்போ என்ன நினைக்குதுன்னா, உன் மைண்ட் என்ன நினைக்குதோ அதுல உன்னை ட்ராப் பண்றதுக்கு என்னெல்லாம் வழி இருக்கோ அது ரிப்பீட்டடா வந்துட்டே இருக்கும். நீயே வேண்டான்னு சொன்னாலும் இட் வில் ட்ராப் யூ. ஓகே, ரைட். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.